Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste Daily. Taste the Daily. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு. ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு. ஸோ ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு ரொம்ப உகந்த தினம். அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம். இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. துலாம் ராசியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதத்துல துலாம் ராசிக்காரங்கள்லாம் இந்தந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா எது பண்ணணும்? ஸோ இந்த ஜூலை மாதம் துலாம் ராசி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இவங்களுக்கு இந்த ஜூலை மாதம், அதாவது சமீப காலமாகவே இவங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய பிளாசமிங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு மொட்டா இருந்து பூக்க தொடங்கியிருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். அதனால இந்த மாதம் ஒரு புதிய டைரக்ஷனை அவங்க எடுக்கணும். ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆன்மீக ரீதியான அனுபவங்களை அவங்க புதுசாக பார்க்கணும் அப்படின்னா புதிய டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஆன்மீகம் சார்ந்து ஒரு புதிய டைரக்ஷன் போகணும். ஆல்ரெடி அதில் தான் அதில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதுலேயும் புதுசாக ஒரு சில விஷயங்களை கொண்டு போயிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஆன்மீக ரீதியான ஒரு மொட்டு மலர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்களோட லைஃப்ல. அதனால இந்த மாதம் அதை கண்டிப்பா அவங்க செய்யணும். புதிய விஷயங்களை தைரியமா அவங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றது இவங்களுக்கான ஒரு கைடன்ஸா இருக்கு. இப்போ துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க என்னதான் நிறைய சம்பாதிச்சாலும் சரி, மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாலும் சரி, இல்லை நிறைய முருகர் கோவிலுக்கு தொண்டு செஞ்சாலும், முருகர் கோவிலா போனாலும் சரி, ஆனால் இதிலெல்லாம் கிடைக்காத ஒரு பலன் அவங்களுக்கு இந்த மாதம், அதுவும் எஸ்பெஷலி கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து, அதாவது இந்த மாதம் மட்டும் பண்ணாமல் இந்த மாதத்துலேருந்து அவங்க தொடங்கணும். அது என்னென்னா, அவங்களுடைய அம்மாவை ரொம்ப கேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய அம்மாவினுடைய பிளஸ்ஸிங்கை அவங்க முடிஞ்சால் டெய்லியும் வாங்கலாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க செய்யணும். எப்படி அம்மா ஒரு குழந்தைய கேட்காமலே குழந்தைக்கு தேவையான விஷயங்களை ஊட்டி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் அவங்க அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மனைவி, சகோதரி, இந்த மாதிரி பெண்களுக்கு கூட அவங்க தாராளமாக செய்யலாம். ஸோ இதை செய்யும் போது இவங்க மற்ற விஷயங்கள் நல்லது செஞ்சதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1000 முருகருடைய கோவில்களுக்கு போயிட்டு அந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. துலாம் ராசியில பிறந்த சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க எதுவும் ரொம்ப முருகர் வழிபாடு செய்யும் போது மெனக்கட வேண்டாம், ஆடம்பரமா செய்யணும், இவங்க கையில இருக்க காசெல்லாம் போட்டு முருகரை செய்யணும், இல்லை காசு இல்லாதனால முருகரை நான் வழிபடாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். எப்பவுமே இவங்க மனசார ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ, ஸோ இன்னைக்கு பூத்த பூவாக இருக்கணும், அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்படிலாம் இல்லாமல் அப்பப்போ கடையில் பூ வாங்கி இவங்க கையால் கூட அந்த பூவை அலங்காரம் பண்ணி முருகருக்கு சாத்தி வழிபாடு செய்கிறது. டெய்லியும் வீட்டில் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷான பூவை வச்சு முருகரை வழிபாடு செய்கிற போது இதெல்லாம் செஞ்சு நிரம்பாத அளவுக்கு இந்த ஒரு மலர் அலங்காரத்தால முருகர் நிரம்பி போவாரு. ஸோ அவர் நிரம்புறதால அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையும் நிறைஞ்சு போகிற மாதிரியான சில விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ டெய்லி மலர் அலங்காரம் முருகருக்கு செஞ்சு வழிபடணும். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா,
இவங்களுடைய மனதுல சமீப காலமா ஒரு விரக்தி வந்து இருக்கும். ஸோ யார் மேலேயும் அன்பு காட்டக்கூடாது, யாரும் எனக்கு வேண்டாம், நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். ஸோ மற்ற பொருட்கள் மேல கூட அன்பு வச்சிடலாம், இல்லை பணத்து மேல கூட வந்து நம்ம ஒரு ஒரு காதல் அந்த மாதிரி வச்சிடலாம். மனிதர்கள் மேல எதுவும் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி இருக்கும். பட் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், பழைய மாதிரியே இவங்களுடைய மனசுல அன்பும் காதலும் அது கண்டிப்பா நிரம்பி வழியும். அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங் முருகர் இவங்களுக்கு கொடுத்தே தீருவாரு. ஸோ அது ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு வாழ்க்கை லீட் பண்ண முடியலேன்ற அந்த விரக்தி கூட இருக்கும். ஸோ அந்த விரக்தியை வந்து முருகர் தீர்த்து வைப்பாரு. அதனால முருகரை வந்து தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லா முடிஞ்ச ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வழிபடும் போது கண்டிப்பா இவங்களுடைய இந்த விரக்தி வந்து சரியாகும். ஸோ மறுபடியும் இவங்க ரொம்ப லவ் அண்ட் கம்பேஷனான ஒரு பர்சனா வந்து மாறுவாங்க அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. வாழ்க்கையில பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இன்னைக்கு வந்து நம்ம இதை பார்த்தோம். ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமா மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதுல பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒருவேளை மேம் சொன்ன விஷயம் உங்க லைஃப்ல நடக்குது, இந்த ஜூலை மாதத்துல நடந்திருக்கு, அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க சக்சஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.